அப்படி இருக்கு. இப்பேற்பட்ட அர்ஜுன பெருமானுக்கு பிள்ளையாக பிறந்து எங்க அம்மா யாரு சாதாரணமா இல்ல அறவுமே கூட பிடித்து அறவத்துக்கெல்லாம் தலைவனா வருங்க இப்படி கொஞ்சம் மாட்டால் நாய் வழி மாட்டால் அரவன் நாகராஜ பிரபு அப்பேற்பட்ட நாகராஜ பிரபுக்கு பிறந்த எங்க அம்மா நாகக்கண்ணி அப்பேற்பட்ட நாகக்கண்ணி நாகராஜ பிறந்து ஒருவித குறைவரான வாழ்ந்து வருகின்ற இரண்டாம் தாய் நான் யார் இடத்துல வாழ்ந்து என்னை யார் வளர்த்தது யார் தெரியாது இது எவ்வளோடா பாக்கியம் யாரு பஞ்சாபர் தான்
பார்வையும் விட்ட துளைங்கடா. இப்படி அதிவீர பராக்கிரமாக வந்திருக்கிறேன் என்றால் இந்த நேரத்தில் பஞ்சால தாமரையின் தீரன் சுபதேவ் சொல்லணும். எப்படி நான் என்ன போடுறேன்? பஞ்சாவத் தாமரையின் தீரன் பால சந்திரன் போல அப்படி பஞ்சவரன் சொல்லக்கூடியவர் நாயக்கணிக்கும் ரச்சனைக்கும் நான் யாருக்கு வளர்ந்தேன் என்னை வளர்த்துவேன் இருக்கக்கூடாது. இப்பொழுது இருக்கக்கூடாது விடானாகி யாரு? திரௌபதி தேவி. அப்பேற்பட்ட திரௌபதி தேவிக்கு எத்தனை பிள்ளைங்க? திரௌபதாதேவிக்கு விடாநாயகன் சொல்லக்கூடியது திரௌபதாதேவி. திரௌபதாதேவியுடைய பிள்ளைகள் எத்தனை பேர்கள்? 5 பிள்ளைகள் இருக்கின்றனர். அந்த 5 பிள்ளைகளும் அவர்தான், அதாவது இளம்பஞ்ச பாண்டவர், உபபஞ்ச பாண்டவர் அப்படி சொல்லுவாங்க. இப்பேற்பட்ட இளம்பஞ்ச பாண்டவர்கள் எப்படி பிறந்தாருன்னா ஏற்கனவே காலத்திலே 2 விதமாக உரைக்கப்படுகிறது. அது என்னவென்றால் 6வது வனத்திலே ஒரு காலத்துல 6வது வனம், அதாவது காமதாரி பர்வதம். காமதாரி பர்வதத்திலே நாங்கள் சஞ்சாரம் செய்த அந்த நேரத்துல என்னுடைய, அதாவது எங்க பெரியப்பா பீமாட்சியாகப்பட்டவர் சிறிது குறும்புத்தனம் படைத்தவர். அவர் என்ன செய்கின்றார்? தன்னுடைய தேவி என்று சொல்லக்கூடிய நலாக்காகணும். தன்னுடைய தேவி என்று சொல்லக்கூடிய திரௌபதாதேவி. திரௌபதாதேவி இந்த 5 பேருக்கும் என்ன முறை வேணும்? மனைவி. மனைவி ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட மனைவியை நாம் ஏன் கையால் தொடக்கூடாது, தீண்டக்கூடாது அப்படி என்று எங்க பெரியப்பா பீமாட்சியாகப்பட்டவர் சிறிது மனக்குறும்பப்படுத்தார். மனக்குறும்பப்படுத்தி இவன் போறது கிட்ட நிக்கிறது இப்படியே பாக்குறது. இதை அறிந்த பகவான் அந்த பாவி திரௌபதியை சும்மா சொந்த நீ ஏற்றிடுவார். திரௌபதி சாதாரண தேவி இல்ல. திரௌபதி தேவி கிட்ட யாராவது விளையாட்டு விளையாடுனா குடும்பமே இருக்காது, அவ்வளவுதான் போச்சு. அப்பேற்பட்ட திரௌபதாதேவி கிட்ட விளையாட பாக்குறான். அப்படி என்று மனதினால் நினைத்து ஒரு நாள் தினத்துல பீமாட்சி கிட்ட வந்தாரு. எங்க விட்ட கதைய பீமாட்சி ஆகப்பட்ட திரௌபதியை தொடர நினைக்கிறான். பகவான் ஆகப்பட்ட வந்து என்ன மச்சான் என்ன ஒரு மாதிரியா பாக்குற அப்படின்னு என்ன நான் என்ன பாக்குறேன் அப்படின்னு பகவானே அழைச்சு பேசுறான். யாரு? பீமாட்சி. என்னடா நம்மளே அழைச்சான் அப்படி வந்து ஒண்ணு இல்ல திரௌபதி என்ன மாற்றி மாற்றி பாக்குற மாதிரி அப்படின்னு பகவான் கேட்டு ஏன் பார்த்தா என்ன திரௌபதி யாரு? மனைவி தானே. என் மனைவி நான் பார்க்க கூடாதா, நான் தொடக்கூடாதா அப்படின்னு கேக்குறான். அப்படி சொல்றான் உன் மனைவி தான், யாரும் இல்லைன்னு சொல்லல. அதனால நீ என்ன பண்ற, உன் மனைவியை நீ தொடணுமா தொடக்கூடாதா அப்படி என்று இன்று இரவு 6வது வனத்துல பண்ணை சாலையில் இருக்கும்போது நீ தூங்காத. பட்டு தூங்குங்களா 6 பேரும் படுத்தும் போது தூங்காத. அந்த தெய்வம் எப்படி போகுது எப்படி வருது அதை தெரிஞ்சு அப்படின்றா. உடனே விமாச்சி முடிச்சு பார்த்துருக்கும் போது இரவு 12 நாளைக்கு வருகிறது. 12 மணி ஜோதி 12 மணிக்கு மாத்துது. திரௌபதாதேவி உடலை என்று சொல்லக்கூடிய அகோர ரூபமாகத்தான் அதை நினைக்கும் பொழுதே மனமாகப்பட்டு பதறுகிறது. அப்படியே தன்னுடைய உருவத்தை மாற்றி சுடலை உருவமாகத்தானே என்று வளர்கிறது. அப்படி வளர்ந்து சுடலையாகத்தானே அந்த இரு பர்ணகசாலின் வழியாக வெளியே வருது. பீமாட்சி அப்படியே அலறான். அப்படியே ஒதுருது. ஒதுரும் போது திரௌபதி வெளியே போச்சு. என்ன பண்ணிச்சோ ஏது பண்ணிச்சோ எங்க போய் யாராவது பிடிச்சோ தெரியல. மறுபடியும் வருது. வந்த உடனே இவனுக்கு பயமாயிடுச்சு. முதல்ல நாம இந்த திரௌபதி கிட்ட இருந்து நாம தப்பிக்கணும். எப்படி தப்பிக்கிட்டு அப்படி என்று திரௌபதி வருது உள்ள நுழைச்சு சுயர்வு ஆயிடுச்சு. பண்ணை சாலையில் வரும்போது சுயர்வு வந்து உள்ள நுழையும் போது பீமாட்சிக்கு பயந்துன்னு அந்த பண்ணை சாலையுடைய தட்டி இருப்பாரு. இந்த தட்டியை கமால் மூடும் போது இந்த தட்டி ஆகப்பட்டு திரௌபதியுடைய நெத்திட்டு உடனே நெத்தில சிறிது காயப்பட்டு அதிலே 5 சொட்டு உதிரங்கள் கீழே பிறந்தது. அப்படி விழுந்த உடனே அந்த 5 சொட்டு உதிரத்துல ஒரு சொட்டு உதிரத்துல ஒரு குழந்தைதான உட்கொடுத்தது. ஒரு குழந்தையா. அப்படி அந்த குழந்தைக்கு பேர் என்ன? புரட்சி வெந்தார் முதல் பிள்ளை. புரட்சி வெந்தார் புரத கோமன், புரத கெட்டி, சதானிகன், புரதசனம் என்று சொல்லக்கூடிய 5 பிள்ளைகள் உற்பத்தி ஆகுது. இந்த 5 பிள்ளைகளும் இது யாரு? உடனே என்னாச்சு? குழந்தை உற்பத்தியான உடனே நான் ஏங்க கதை தாத்துறீங்க, இறங்க நான் தான் வந்துக்கிறேன், நான் வெளியே வந்தேன் அப்படின்னு இது பதில் சொல்லுது. அதெல்லாம் முடியாது, நீ யாரும் தெரிஞ்சுட்டு எங்களை காவந்து பண்ணி கொடுக்குறேன்னு மத சத்தியம் பண்ணி கொடு. ஆரம்பத்துல பீமாட்சியாக கூட திரௌபதி கிட்ட சத்தியமான நாங்க சாகக்கூடாதுன்னு அப்படி சொல்லிட்டு அப்படியாவது அந்த பிள்ளையா இருக்கக்கூடாதுன்னு கேட்கக்கூடாதா? நாங்க 5 பேருக்கு அந்த குறைவா கூடாது அப்படி என்று சத்தி கொடுனாங்க. அதனால சத்தி எப்படி பண்ணுது? அந்த சத்திய சாதிட்டு இன்னாண்ட திரௌபதி இன்னாண்ட பீமன். அதனால அதுக்குதான் திரௌபதி ஆலயத்துல ஒரு பெரிய துவா
துவாரம் ஒண்ணு வச்சிருப்பாங்க. பூசாரியே கதை திறக்கணும்னாலும் துவாரத்தின் வழியா சாமி பார்க்கணும். இந்த துவாரத்தின் வழியாக துண்டுகளை நீட்டி இந்த துண்டுகளை சத்தியம் செய்து சத்தியமா உங்களை காவல் பண்றேன் அப்படி என்று சத்தியம் செய்து இது ஒரு காரணம். இப்படியாகத்தானே அந்த 5 சொட்டு வீரர்களே பிறந்த. இது எதுக்காக சொல்லுவேன், இப்படி இளப்பஞ்ச பாண்டவர் உபப்பஞ்ச பாண்டவர் என்று சொல்லக்கூடியவர் 5 பேர்கள். இப்படி இருக்க இதையெல்லாம் தன்னுடைய வயிற்றில் பிறக்கவில்லை அப்படி என்று ஏக்கம் கொண்ட திரௌபதா தேவி. இப்ப நான் சொன்னேன், பஞ்சவர் தாண்டகன் சீலன், பாலச்சந்திரன், போலராமன் சீலன், நட்பன தாஜ்வாகன், பத்தியில் மிகுந்த போன சீலன். அவன் சொல்லும்போது அப்பேற்பட்ட நான் பிறந்தனே என்ன மட்டும் இல்ல அபிமன்னனையும் என்னையும் அபிமன்னன் என்னனையும் பாராட்டி காலில் போட்டு வளர்ப்பான் திரௌபதி. அப்படி வளர்த்து கொண்டிருக்கும் போது அந்த நேரத்துல ஏதாவது பகவான் தங்கையை பார்க்கறதுக்கு பகவான் வராரு. இதை மட்டும் ஓட்டிக்காரு. அப்படி பகவான் ஆப்பட்டு வரும்போது அந்த நேரத்துல காலில் போட்டு என்ன காலில் போட்டுன்னு ஆராயி அப்படி தாளாட்டுறாங்க யார் திரௌபதி. உடனே பகவானை பார்த்துட்டு சொந்த பிள்ளையா இருந்தா இன்னும் எப்படி வளர்ப்பான், அடுத்தவங்க விட்டு பிள்ளைய இப்படி ஆசையா வளர்க்கிறாள் அப்படின்னு அண்ணன் தன்னை கேவலமா நினைக்க போறாரு. எனக்கு குழந்தை இல்லையே அப்படி கேவலமா நினைச்சிட்டு போறாரு. அப்படி சொல்லிட்டு பகவான் அவளை தோற்ற வராரு. காலை விரிச்சு பொத்திரு கீழே விட்டுது. நான் பொத்திரு மண்ணில் விழுந்த உடனே பகவான் இந்த சூட்டத்தை தெரிஞ்சுனாரு. தனக்கு குழந்தை பிறகுலே யாரும் ஒரு குழந்தை தன்னை வளர்க்குறா நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவ கீழே விழலாம் அப்படி சொல்லிட்டு என்னம்மா எப்படி மக்குற எந்த ஒண்ணு ஏமா குழந்தை யாரு பத்த பிள்ளை நான் என்ன பண்ண நான் விட்டேன் அப்படி வெறுப்பா பேசுறேன். உடனே இவளுக்கு குழந்தையாக இருக்குது அப்படின்னு என்ன சொல்லுது, உபபஞ்ச பாண்டவர் இளம் பஞ்ச பாண்டவர் முதல் காரணத்துல ஒரு பாடத்தை சொல்லிட்டான். அதே தான் இதுவும் இதுல பிறகுறாங்க உபபஞ்ச பாண்டவர் இது ஒரு முறையா அது எப்படின்னா கீழே விட்டாங்க. விட்ட உடனே குழந்தை இல்லாத யாருமா இருக்குது, இதுக்கு குழந்தை உற்பத்தி செய்யணும் அப்படி சொல்லிட்டு உடனே பகவான் பார்த்தாரு. கருடனை கூட்டாரு, போய் நெருஞ்சமுள்ள போய்க்குவா அப்படின்றாரு. நெருஞ்சமுள்ள கருடை போய்க்குவாரு. நான் நடந்து போற வழியில போடு அப்படின்றாரு பகவான். பகவான் நடந்து போற வழியில நெருஞ்சமுள்ள போடுறாங்க. இவர் ஏமா சரிமா நான் வரமா அப்படி சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. போய் வா அப்படின்னு அனுப்புறாங்க. இவர் நடந்து போகும்போது கீழே கடந்த நெருஞ்ச முள்ளு பகவானுடைய காலில் போட்டு உடனே அதுல இருந்து 5 சொட்டு ரத்தம் கீழே வந்து உடனே அம்மா அந்த 5 சொட்டு உயரத்துல 5 குழந்தை படுத்து உனக்கு குழந்தையாக்கும்னா இந்த 5 குழந்தைய வந்துக்குவா அப்படின்னு பகவானாகப்பட்ட இது 2வது முறை. இப்படியாக வளர்த்து இந்த தினத்திலே நான் வருகின்றேன். வருவதை குலகராமணிக்கு அதனால இந்த தினத்திலே யாதுகாலம் தெரியல இருக்கக்கூடாது. அதான் நாக உலகத்திலே என் தாயின் சொல்லக்கூடிய நாகக்கண் அரண்மனையிலே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். அதனால வெகு நேரமாகிவிட்டது. நான் இருக்க முடியாது. விளையாட்டுலாம் விளையாடணும். என்ன காரணம் தெரியல. சீக்கிரம் போகணும்.